ஹலோ வியூவர்ஸ், இது பாருங்கள், மஷ்ரூம் கிரேவி பண்ணிகிட்ருக்கேன். மஷ்ரூம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இது விட்டமின் டி இருக்குது, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. லோ கொலஸ்ட்ரால் பண்ணும். கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சுகர் லெவலும் கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சரியா? அதனால் யார் வேணாலும் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்புறம் மெயினாக ப்ரோட்டீன் இருக்குது, ரிச் இன் ப்ரோட்டீன் மஷ்ரூம். ஓகேவா? அங்கே பாருங்கள். இது எப்படி பண்ணணுன்னாக்கா, தக்காளி ஒரு 4-5 வெந்நீரில் ஊற வச்சுட்டு அது மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, தோல் எடுத்துட்டு. அதே மாதிரி ஆனியனும் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு 5-6 முந்திரியும் பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க, ஊற வச்சு. இப்போது வானிலையில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் இது போட்டுட்டு, ஜீரகம், அப்புறம் பே லீஃப் மட்டும் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், பே லீஃப் மட்டும் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு, அந்த ஃபஸ்ட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு, அப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அந்த பச்சை வாசனை போனோடனே இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அதுவும் ஃப்ரை ஆனவுடனே தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே ஜீரகத்தூள், இது போடுங்க, ஜீரகத்தூள், தனியாத்தூள், அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர், அதுவும், அப்புறம் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கிரேவி திக்காக வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த மஷ்ரூமையும் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா இது வரும்போது அந்த வெங்காயம் அரைச்சி போட்டுறோம் இல்லைங்களா, அப்பயே அந்த தக்காளி பேஸ்ட்டும் போட்டுருங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி பேஸ்ட் மட்டும் லாஸ்ட்டாக போடுங்க, ஏன்னா திக்காயிடும் அதுக்காக. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா சுண்டி இந்த மாதிரி வரும் பாருங்கள். வரும்போது நம்ம இந்த முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி நல்லாயிருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பட்டர் போட்டிங்கன்னா மேலே மெல்ட் ஆகி நல்லா அழகாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.